இன்னைக்கு பாஜக என்ன திட்டமிடுகிறது என்றால், மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியது போல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா என்று பார்ப்பது. அதற்கு பிறகு அப்படியே பின்வாசல் வழியாக இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர பார்ப்பது. இதுதான் பாஜகவுடைய திட்டம். அதுக்காக களமிறக்கப்பட்டிருக்கவர் தான் திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு பாஜக அணியிலேயே அவர் சேர்ந்து விட்டால் இந்த திட்டம் பலிக்காமல் போயிடும். அதில் பாஜக எதிர்பார்த்த அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இப்போ முழுக்க திரும்பவும் திமுகவுக்கே சேர்ந்துவிடும். அது அங்கிருந்து விலகாது. எனவே அதனால் பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை. இன்னொன்று பாஜகவுடைய திட்டம் என்னென்னா, அதிமுகவை இந்த தேர்தலோட ஒரு முடிச்சு விட்டுறது. இப்போ விஜயை ஒரு செகண்ட் பிளேஸுக்கு கொண்டு அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விடுறது. இதை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டால் அடுத்தடுத்த தேர்தலில் இனிமேல் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும். அந்த இடத்த விஜயை வைத்து நிரப்புவது என்பதும் பாஜகவுடைய ஒரு திட்டங்களில் ஒன்று. எனவே இந்த 2 திட்டமும் செயல்படுத்தணும்னா அவங்க தன்னுடைய அணியில் விஜயை சேர்க்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். எனவே விஜய் இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணி சேர மாட்டார். ஆனால் சேராமலேயே பாஜகவுடைய நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய, அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசக்கூடிய ஒரு அரசியல் நடிகராகவே தொடர்வார் என்பது தான் என்னுடைய யூகம். சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மிக மிக மோசமாக தரம் தாழ்ந்து வாயில் வந்ததையெல்லாம் பேசலாம் என்ற ஆணவத்தில், அகம்பாவத்தில் அவர் பேசுவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இதை அருள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். எங்கள் கட்சியினுடைய கொடியை பயன்படுத்துவதற்கு அருகதை இல்லாதவர், தகுதி இல்லாதவர். கட்சியினுடைய கொடியை அவர் பயன்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். நாங்கள் இதற்கு பிறகு தயங்க மாட்டோம். எங்கள் கட்சியை நாங்கள் காப்பாற்றிய வேண்டும். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உணர்வுகளை நாங்கள் காப்பாற்றியாக வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? அவருடைய தந்தையார் மருத்துவமனையில் இருக்கிறார். அது தொடர்பாக உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவருடைய நலம் விசாரித்து விட்டு வருகிறார். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவரை சந்திப்பது என்பதும் பேசுவது என்பதும் அவருக்கு அவர் ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற நல்லெண்ணம். அரசியல் செய்ய நினைத்தால் தன்னுடைய தந்தையை சென்று சந்திப்பதற்கு யார் தடைப்பட முடியும்? யார் தடுக்க முடியும்? அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. நான் இன்றைக்கு சபாநாயகரிடமும் சொல்லியிருக்கிறேன். இனி வரக்கூடிய பதிவுகளில் சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு அங்கீகாரத்தை அருள் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதையும் இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவருடைய காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக வேதனையாக இருக்குது. மருத்துவர் ஐயாவுக்கு இப்படி ஒரு சோதனை, எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையெல்லாம் வந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசம் மட்டுமில்லை, ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிட நம்ம அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையை பலம் தான் எல்லாருக்கும் பொருந்தும். அது அரசியல் கட்சிகளில் சில பிரச்சனைகள் வரும், எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் வரும். அது இயல்பு. நம்ம இந்திய அளவில், மாநில அளவில், தமிழ்நாடு அளவில் பார்க்குறோம். வந்தாலும் கூட ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் நல்லதாக நாங்கள் பார்க்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமையாக இருந்தால் பலம், ஒற்றுமை நீங்கள் என்ன பலம் வேணும் தான். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா சேர்ந்து போராடும், மக்களுக்காக போராடும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக போராடும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலே போராடுறதுங்கிறது வினோதமானது, துரதிர்ஷ்டவசமானது. இவங்களை ஏற்றுக்கிற மனநிலைக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா பாஜகவை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதாவதுங்க, ஒரு கூட்டணி எல்லாம் அமையும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நாம 2026 பிப்ரவரியில மக்கள்கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு. கூட்டணி இங்க பாருங்க, எல்லா மேடையிலையும் எல்லா தலைவரும் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா, மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கா, நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல, ஐயோ கூட்டணி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு
ஒரு உண்மையான கருத்தை நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் உடனே இந்த சங்கி கும்பல் வந்து ஒரு 500 பதிலை உடனே போடுற அதே ஊடகத்தில். ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியல. ஆகவே உண்மையான கருத்துக்களை வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய சவால்களை காங்கிரஸ் கட்சி சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த ஓட்டு இருக்க போய்தான் இந்த மக்களை தேடி நாம் செல்லுகிறோம். எம்எல்ஏக்கள் பார்க்க வருகிறார்கள், தலைவர்கள் பார்க்க வருகிறார்கள். மக்கள் வந்து மக்களை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஓடி வருகிறோம். அந்த ஓட்டை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த ஓட்டு நம்மகிட்ட இல்லைன்னா நமக்கு என்ன மரியாதை? நம்ம யாரும் தேடி வர மாட்டார்கள். இன்னைக்கு பாஜக செய்கிற சூழ்ச்சி எப்படி என்று சொன்னால், சீனாவை போல ரஷ்யாவை போல இந்த நாட்டில் தேர்தல் என்பதே கட்சி தேர்தல் தான் பாராளுமன்ற தேர்தலாக மாறிவிடும். ஒரு கட்சியில் வந்து செயலாளராக வந்துட்டா அவர் மந்திரி ஆயிடுவார், ஒரு கட்சியில் வந்து தலைவராக வந்துட்டா அவர் பிரதமர் ஆயிடுவார். பாராளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கெல்லாம் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிகளே தங்கள் கட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தி கொள்வார். இதை நோக்கித்தான் இது நகர்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.